குசுவை வச்சு ஒரு படமா? நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். அப்படி ஒரு படம் இருக்கு. அந்த படத்தோட பேரு பாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காளகம்மாய்ப்பட்டி அப்படின்னு ஒரு ஊரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துமையாவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சாமியாலையும் ஜாதியாலையும் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு காளப்பட்டி கம்மாய்ப்பட்டின்னு தனித்தனி ஊரா பிரிஞ்சிடறாங்க. இப்படி இருக்கிற டைம்ல ஊருக்கும் 2 ஜாதி தலைவர்கள் இருந்துகிட்டு இந்த ஊரை உருப்பட விடாம சண்டை போட்டே சாகுறாங்க. கலெக்டர் வரைக்கும் வந்து சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும், நீங்க ஒத்துமையா இருந்தா தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எவனும் ஒரு பேச்சு கேட்கற மாதிரி இல்ல. ஊர்ல இருக்கிற காளி வெங்கட்டும் அர்ஜுன் தாஸும் இந்த ஊரை எப்படியாவது ஒண்ணு சேர்த்தரணும், இந்த மக்களை வந்து உருப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால மனமுடைந்த நம்ம காளி வெங்கட் அவர்கள் குடிச்சு குடிச்சு ஒரு நாள் வந்து செத்தே போயிடுறாரு. செத்து போன பணம் குசுவா விட்டு தள்ளுது. அதான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட். சாமிக்காக அடிச்சுக்கிட்டாங்கல்ல, நம்ம காளி வெங்கடனை போற குசுவை வச்சு அதை குறியா நினைச்சுக்கிட்டு அவரையே சாமி ஆக்கிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல இவங்க இந்த சாமிகாவும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இது ஏன் சாமி ஓன் சாமின்னு சொல்லி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த ஊரை எப்படி வந்து ஒண்ணு சேர்த்தாரு, இந்த மக்களை எப்படி ஒத்துமையாக்குனாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபன்னாவும் போயிட்டு இருக்கும், கொஞ்சம் கொடுமையாவும் போய்கிட்டு இருக்கும். கொடுமைனா வந்து படம் நல்லா இல்லைன்னு கிடையாது. படத்துல வந்து இந்த ஜாதிய பிரச்சனைகளை வச்சு கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படம் விறுன்னு கொண்டு போவாங்க. கடைசியில என்ன நடக்கும், சாமி தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த படத்துல சிங்கம்புலி அவர்கள் வந்து ஊர் தலைவரா வந்து நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாப்ல. அர்ஜுன் தாஸ் அவர்கள் எப்பவுமே வயலண்டா நடிக்கிறாரு. இந்த படத்துல ரொம்ப சைலண்டா பண்ணிருப்பாப்ல. ஆனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல அபிராமி அவர்கள் கலெக்டரா வராங்க. அவங்க ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சமூக கருத்தும் ஒரு பொறுப்புணர்வும் உள்ள ஒரு படம். இந்த படத்தை எல்லாருமே தாராளமா பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை வந்து விஷால் வெங்கட் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு. அதனால நீங்க தாராளமா இந்த படத்தை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தாராளமா பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய படங்களோட ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.